மக்களே 169வது எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட பர்ட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா ராஷன் சுரிக்கன் மாதிரி சின்னதா ரெடி பண்றான். சுத்திக்கிட்டு வீசுறான். பார்த்தா அந்த அளவுக்கு பவராவே போக மாட்டுக்கு. இருந்தாலும் கொஞ்சமா தான் வெடிக்கி. இவன் யாரு கீழே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான்? நம்ம கக்காஷி கீழே தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணா தான் இதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ உன்னோட லிமிட் இன்னைக்கு தாண்டிட்டு நினைக்க சொல்லிருக்கான் கக்காஷி. உனக்கு இந்த அளவுக்கு சக்கரா தான் பில்டப் பண்ண முடியுது. இன்னும் வந்து நீ நிறைய பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ மலையை மூவ் பண்ற வர இந்த ஜுட்ஸ்ல உன்னால இம்பாசிபிள்டா உன்னால பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரீங்க? இம்பாசிபிளா? நான் எதுக்குமே கிவ் அப் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா வின்ஷியல் ரசங்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீசுறான். பார்த்தா அந்த அளவுக்கு ஒர்க் ஆக மாட்டுக்கு. சின்னதா பார்த்து அட்டாக்கே உழுது. பார்த்தா ஒரு மாதிரி தோண்டு போறான். என்னடா ஒண்ணுமே தெளிவாவே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. விக்டர் கம்பெனி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பேஷண்ட தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க மேலதான் வந்து முகினம் கொணா மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வாரத்துல இது 5வது பேஷண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. முகினம் ஏதோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ரூம் கொண்டு போறானுங்க. அங்கதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க நான் கொண்டு போன எவனுமே ரிட்டர்ன் வரவே இல்லடா, அதான்டா பிரச்சனை சொல்லிட்டு கொணாமரு. ஒன்னு ஒரு பொண்ணு மாதிரி இருக்கா. அவ சொல்றா உங்களுக்கு இதுக்கு மேல ஆத்தரைஸ் கிடையாது, இதுக்கு மேல நான் பாத்துக்கணும்னு சொல்றா. பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டு அந்த 2 பேரும் அங்க போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா முகினம் கொணாமரு அனல் வேகத்துல ஓடி வரானுங்க. பார்த்தா தூரத்துல ஒரு டாக்டர் நிக்கான். சீக்கிரம் வாங்க, டைம்ல ஆக்காயும் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஆல்ரெடி வந்து பர்ட்டோட சண்டை போட்டவன் தான். கொணாமரு எட்டி பக்கம் இவனான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். லேண்ட் ஆஃப் எர்த்ல வந்து ஒரு அழிவு ஏற்பட போதில் இவனும் அங்க இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். கொணாமரு ஸ்டோன் வில்லேஜ்ல இவன் தான் வேலை பார்த்திருக்கான். அந்த சமயத்துல இவன் என்னடா இங்க பண்றான்னு சொல்லிட்டு கொணாமரு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் தான் இந்த ஆபரேஷன் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். போக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நீ இதெல்லாம் கேள்விப்பட்டியான்னு சொல்லிட்டு டாக்டர் கட்டிக்கிட்டு இருக்கான். டாக்டர் நாங்க வந்து ஆர்டர் மட்டும் தான் கேட்கணும், மிச்சதே நாங்க கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றாவா. உன்னை பார்த்தாலே போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் டாக்டர். பார்த்து அந்த பேஷண்ட கூப்பிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா முகின வந்து லிப்ட் தொல்லான்னு பாக்குறான். ஆனா தொடவே முடியல. கொணாமரு சொல்றான் நம்ம எந்த மூவ் பண்ணாலுமே பார்த்தாண்டா மூவ் பண்ணணும். ஏன்னா ஹாசிரம செல்ஸ் வந்து நம்ம வந்து அதைத்தான் முதல்ல கண்டுபிடிக்கணும், அதான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒண்ணு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஸ்டின் என்ன அது கீழே நம்ம எப்படிடா போகும் சொல்லிட்டு முகின கட்டிட்டு இருக்கான். பார்த்தா அடிச்சுனா பர்ட்டோ தான் கட்டுறாங்க. அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. பார்த்தா சிக்கடை வரான்டே. சிக்கடை நீ என்னடா இங்கே வந்து சொல்லிட்டு பர்ட்டோ கேக்குறான். டே நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற போலுங்க, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். நீ ரொம்ப அதிகம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த கல்ல பார்க்கான். பார்த்தா அந்த கல்லு பாதி செதஞ்சு போய் இருக்கு. என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே என்னால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியலடா, அதான்டா வருத்தம் சொல்றான் பர்ட்டோ. நீ ஏன்டா சோகமா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அந்த எதிரியை பார்த்து ரசங்கன் ஜுட்சு போட்டேன்டா, ஆனா அந்த சமயத்துல சடனா ரசங்கன் ஜுட்சு அமர்ந்துருச்சு. ஏன் தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஈக்குவலுக்கு கிடையாது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுடா, அதனால தான் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கக்காஷி சின்சி வேற சொல்லிட்டாரு நான் வந்து ரீச் வந்து லிமிட்டை தாண்டிட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்னும் கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்றான். கக்காஷி சின்சி அப்படி என்ன சொன்னார்னா, என்னால மழையை தள்ளாத வரைக்கும் என்னால இதெல்லாம் பில்டப் பண்ண முடியும்னு சொன்னாடா, அதை தாண்ட என்னால புரிஞ்சுக்கிட முடியலன்னு சொல்றான். என்னதான் பண்ண போற சொல்லி சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்க போறேன்னு சொல்றான். கல்ல பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா யார கட்டுறாங்கன்னா சோச்சோ தான் கட்டுறாங்க. பார்த்தா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கா. நான் எந்த அளவுக்கு நான் சாரடாவை பார்க்க போறனோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போறாவா. பார்த்தா சாரடாவை தான் காட்டுறாங்க. பார்த்தா புல்லட் மாதிரி அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான் சாஸ்கி. பார்த்தா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. சாடனா பார்த்தா சாடாவே நூறுக்கு எரிஞ்சிட்டான். வேகம் போறான். நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேக்குறான். நான் நல்லா தான் இருக்காப்பா, நான் இன்னும் நீ அட்டாக் பண்ணுங்க, நான் என்ன தடுக்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ட்ரைனிங் எடுக்க சோச்சோ ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன சாரடா உன்னை பாக்கே பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாவா. அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா நம்ம நருட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா சிக்கடைக்கு ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. என்ன மிஷன் கொடுக்குறாங்கன்னா, உரசுக்கு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு 4 பப்பட் வந்திருக்கும். அதுல ஒரு பப்பட் மட்டும் மிஸ் ஆகுது. அதனால சாண்ட் வில்லேஜ் சின்னவி கூட சேர்ந்து நீ போய் தேட போறன்னு சொல்றாங்க. அவங்க பப்பட்டான்னு சொல்லிட்டு சிக்கடை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா வேற லெவலா சண்டை போட்டு இருந்திருக்கும். எதிர்பார்க்கன்னு சொல்றான் நருட்டோ. சரின்னு சொல்றான் சிக்கடையும். பார்த்தா அந்த வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல. பார்த்தா ஈனோச்சிக்கோ டீம் தான் போய்கிட்டு இருக்காங்க. சோச்சக்கா டே நம்ம ஒரு பொம்மை தேடையாடா போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சாண்ட் வில்லேஜ்காரங்க ஆல்ரெடி தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களால கரெக்டா லொகேட் பண்ண முடியல. அதனால தான் நம்ம போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாராச்சும் அந்த பொம்மையை திருடிட்டு போயிருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை. அப்படிதான் சொல்லிட்டு ஈன கட்டிக்கிட்டு இருக்கான். சிக்கடையும் ஆமான்னு சொல்றான். அது மாதிரி உரசிக்கு பேர் வர டாப் சீக்ரெட்ல இருக்கு. அதனால சாண்ட் வில்லேஜ் லீவ் வில்லேஜ் தான் தெரியும். ஆனா நம்ம தாண்டா இது இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாப் சீக்ரெட் மிஷனா இதை தேடி போய் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க காலைல தாண்டா நம்ம சாண்ட் வில்லேஜுக்கு போகணும்னு சொல்றாங்க. அவங்க உடனே வந்து சோச்சக்கா என்னது ஒரு நாளா இங்க டிராவல்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒன்னும் வெக்கேஷன் கிடையாது, எக்ஸிட்மெண்ட்ல ஆகாதா, நம்ம ஒரு மிஷன் கட்டி தான் போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈனோ நான் கேள்விப்பட்டேன் பர்ட்டோ சாடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்களே அப்படியே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா அவங்க நல்லா ட்ரைனிங் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கடை சண்டை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாம அவன் எந்த மாதிரி ஆளு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஈனோ சொல்றா சாடா நான் பாத்துட்டு தான் வந்து அவன் ரொம்ப போக்கஸா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் நல்லா ஸ்ட்ராங்கானவனா இருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. எனக்கு சரி பர்ட்டோட ட்ரைனிங் எப்படி போக சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா தான்டா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி சாடா ட்ரைனிங் சொல்லிட்டு சோச்சோ சொல்றான். மாதிரி அப்செட் ஆகுறாங்க. டே நீங்க அப்செட் ஆகாதீங்க, நம்ம முதல்ல மிஷனை முடிச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சொல்யூஷனான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு இடத்துல இருந்து இறங்கிட்டாங்க. அவங்க இந்த இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன இடம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாப்பாடு கடைக்கு கூட்டு வந்திருக்கா. அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா டீப்பா வந்து ஒரு கடையில உட்காந்து அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்க மாதிரி இருக்கு. திரும்பி சோச்சோ தான் காட்டுறாங்க. பார்த்தா வந்து ஈனோ சொல்லிட்டு இருக்கான். இது ஒன்னும் வெக்கேஷன் கிடையாது, நம்ம மிஷன் கண்டி வந்திருக்கோம், என்ன பேச்சகம் வேற எங்க இறங்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அவனுக்கு பார்த்தா அவ சாப்பாடு கடைக்கு தான் கூட்டு போய்கிட்டு இருக்காவா. சரி அவ சொல்ற பேச்ச கேட்போம், சீக்கிரம் சாப்பிட்டாங்க கிளம்பும் சொல்லிருக்கான். சிக்கடை இது நல்ல விஷயம் தான், நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க, அது சந்தோஷம் சொல்லிட்டு சோச்சோ கிளம்புறா. பார்த்தா அந்த டீப்பா இருக்க கடைக்கு தான் வாராவா. அப்ப வந்து மிஷன் விட்டு போக
போக இந்த கடையில் நிறைய பேர் சாப்பிட்டு போவாங்களாம். இந்த இடத்துல சூப்பர் டேஸ்ட் சாப்பாடுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சோச்சோ. அப்படியா, சரி உள்ள போய் தொலைப்போன்னு சொல்லிட்டு இருக்கானே அவனும். என்னோட சாப்பாடுலாம் பாக்கல, வித்தியாசமா இருக்கு, எல்லாமே ஒருத்தா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுக்கு போயே திருநோன்னு சொல்லிட்டு ஈனோஜின் வந்து சிக்கடைட்ட கிடைக்கிட்டு இருக்கான். அவனை சிக்கடை சொல்றான், இவளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்காம கூட்டு போனோம்னா அவன் ஸ்லோவா ஆயிருவா, அதனால இதுல போய் தான் பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் தொடர்ந்து போலான்னு பாக்குறாங்க. பார்த்தா டீப்பா அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். உன்னை முழிக்கானுங்க, யாரடா அந்த பையன் சொல்லிட்டு சிக்கடை அப்படி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஆனா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பார்த்தா டீப்பா கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க இருந்து. யாரடா இவன் வந்தான் முறைச்சான் போனான்னு சொல்லி முழிக்கிறாங்க. கடைக்குள்ள போறாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. பார்த்தா எந்த கடைக்கு போறான்னு எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் போவான். அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. இவன் சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான் சிக்கடை ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி வந்தானே அவன் தான் கொண்டுட்டு போயிருப்பானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா ஷாக்ல நிக்கானுங்க. அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சாண்டி வில்லேஜ் தான் கட்டுறாங்க. பார்த்தா சிங்கி டீம் தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த யோடா பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, எவ்வளவு நேரம் தான் இவனுக்கு வருவானு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ஒரு வழியா சிக்கடை டீமும் வந்துட்டாங்க. என்னடா நீங்க லேட்டா வரேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. வருது வழியில ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு, அதைத்தான் நாங்க பாத்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். எங்களோட டிலேக்கு எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கானுங்க. சரிப்பா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றானுங்க அவனுங்க. இவதான் இப்ப வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா சிங்கி. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். இது ஒரு ஜாயின் மிஷன், நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். பார்த்தா சிங்கி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். சிக்கடாய் நீ தான் லீடா இருக்க போறேன்னு சொல்லி கட்டிட்டு இருக்கான் சிங்கி. அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை சொல்லி கத்துறான் இமேஜின். எதுக்கு இதுல அசைன் பண்றாங்க தெரியுமா, சிக்கடாய் தாண்டா எங்க டீம்ல மாசு, அவன் தாண்டா இதுல முதல்ல முன்னாடி நிப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மாதிரி நமக்கு இருக்க இடத்துல அவன் ஒருத்த மட்டும் தான் சுன்னின்னு சொல்றாங்க அவங்க. யோடா சொல்லிட்டு இருக்கா, இது வந்து லேண்ட் ஆஃப் விண்ட், இங்க உள்ள மேப்ப பத்தில எங்களுக்கு தான் தெரியும், ஆனா நாங்க சொல்ற பச்சை நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. வேற சிங்கி நீனே லீட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். நான் வெறும் விஷயத்தை தான் கேட்டேன், வேற ஒரு விஷயம் எனக்கு கிடையாது சொல்லிட்டு இருக்கா சிங்கி. அப்பனா சிக்கடாய் லீடா இருக்குது உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சோச்சா கேட்டுட்டு இருக்கா. சிங்கி ஓகேன்னு சொல்றான். சரி சிங்கி ஓகே எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சிக்கடாய் தான் லீடா வச்சிருக்காங்க அவங்க. சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சண்டை போட்டு எடுத்துக்கு போவோம், அங்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம், அதுக்கு வந்து ரிப்போர்ட்டை கொடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கி அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை சோச்சோ ஒரு மாதிரி சிங்கியை பார்த்து வழி ஆரம்பிச்சிட்டா. இந்த பையனை பகையில நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கான்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காவா. பார்த்து அந்த இடத்த தேடி வேகமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சிக்கடாய் சொல்றான், இந்த இடத்துல தான் இந்த பப்பட் கிடக்கும், நான் இங்கதான் சண்டை போட சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஏரியா நம்ம எங்க போய் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு சோச்சோ ஈனோஜின்னு சொல்றாங்க. இத நம்ம அரையோட பப்பட்டை கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். சடனா ஏன்ட்டு விடுங்க, இதை நான் பார்த்து சொல்லிட்டு அராய் களத்துல இறக்குறான். சடனா பார்த்தா அவன் பப்பட் ஜுட்ஸோ போட்டு விடுதான். சேலமெண்டரை இறக்கி விட்டான். பப்பட் இறக்கி களத்துல இறக்கி விடுறான். பார்த்தா அது பாட்டுக்கு மண்ணுல குதிச்சுக்கிட்டு மாசா போய்கிட்டு இருக்கு, உடச்சுக்கிட்டு போறான். உடனே இதே கண்டுபிடிச்சு வெளியே இழுக்கான். பார்த்தா ஒரு அந்த பப்பட்டையும் கண்டுபிடிச்சானுங்க. நான் இதே உனக்கு கண்டுபிடிச்சேன்னு சொல்றான், தூக்கிக்கிட்டு வீசுறது. பார்த்தா உண்மையான பப்பட்டை அவங்க கண்டே பிடிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம தெரியும் சொல்றாங்க. உன்னை ஈனோஜின் சோச்சோன்னு சொல்றாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சுப்பா, மிஷன் அக்காம்ப்ளிஷ்னு சொல்றாங்க அவங்க. தேடிதான் முடிக்கானு அதுக்குள்ள டீப்பா அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். இவன் தாண்டா நேத்திக்கு சண்டை போட்ட இடத்துல இருந்தா சொல்லிட்டு இருக்காங்க. இவன் உனக்கு தெரியுமா சொல்லி சிங்கி கேக்குறான். நேத்திக்கு ஒரு சம்பவம் நினைச்சிட்டு அந்த இடத்துல இவனை பார்த்தேன்னு சொல்றான் சிக்கடாய். பழசை யோசிச்சு பாக்காங்க அவங்க. ஆல்ரெடி நான் மீட் பண்ணிருக்கமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் டீப்பா. நேத்திக்கு வந்து லீவ் ஷினோபி நீங்க தானடா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் டீப்பா. உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரீசெண்டா இப்ப தான் ஒரு லீவ் ஷினோபி விட்டு பொழந்து எடுத்தேன், அவன் கூட அழுதுட்டு போனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோலையும் மத்தவங்களையும் அட்டாக் பண்ண நீ தானே சொல்லி கேக்குறாங்க அவங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்ததே இந்த பொம்மையை தேடிதான்டா, அந்த பொம்மையை கொடுத்து ஒழுங்கு முடியாது போங்கன்னு சொல்றான். அவன் அப்பெல்லாம் கொடுக்க முடியாது சொல்றானுங்க. சடனா பார்த்தா அவன் கல் ஜுட்ஸை வச்சு அட்டாக் பண்ணணும், அவன் அட்டாக் பண்றான். சடனா சிங்கி அவன் ஷீல்ட போட்டு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள்ட்ட ஜுட்ஸ் இருக்கு போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். இவங்க ஒரு பக்கம் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஓட்டாச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான் சிங்கியோட மண்ணையே. இது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. டேய் ஒண்ணு இங்க வராச்சு வந்து ஸ்ட்ராட்டஜி கண்டிதான், நீ ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜியை போட்டு சொல்லிட்டு இருக்கான் சிங்கி. சரி இது என்ன அளவுக்கு வந்து என்ன டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அந்த அளவுக்கு பண்ணாது, கொஞ்ச நேரம் தான் டைம் எடுக்குன்னு சொல்றான் அவன். ஆனா பார்த்தா பெரிய பெரிய கல்லையே கொண்டு வரான், அடிச்சு நொறுக்குதான். அரையோடவும் செதறிட்டாங்க. இது பண்ண சொல்லி பாத்துட்டு டே அவன் கல்லையே வந்து புல்லட் மாதிரி யூஸ் பண்றான்டா, இன்னும் நிறைய வேற வச்சிருக்கான் சொல்லிருக்கா சிக்கடாய். என்னதான்டா பண்ண சொல்லி சிங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் சொல்லிட்டு இருக்கான். சரிடா கொஞ்சம் டைம் தானே, அதை நான் தரேன் சொல்லிருக்கா சிங்கி. பார்த்தா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அவன் சோச்சோ நான் சொல்ற பிளான் படி கேளுங்கன்னு சொல்றான். அவன் எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. யாருன்னு காட்டப்பறம் சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சடனா பார்த்தா ஹியூமன் போல்டர் சொல்லி சுத்திக்கிட்டு வராவா. கையை அப்படி இரும்பு கை மாதிரி ஆகுதான், பாஞ்சிட்டு குத்தலான்னு வரான். பார்த்தா ஈனோஜின் மேல இருந்து பாஞ்சு வரான். சடனா பார்த்தா புல்லட் அட்டாக்க போட்டு விடுதான். ஈனோஜின் பரவலா செதறிடுச்சு. சோச்சோ இதான் உன்னோட டேன்னு சொல்றான் ஈனோஜின். பார்த்தா ஹியூமன் போல்டர் வச்சு அட்டாக் பண்ணலான்னு வரா. பார்த்தா இருந்தாலும் பிளாக் பண்றான். இது என்னோட சான்ஸ் சொல்லிட்டு சிக்கடை பார்த்தா ஷேடோ பெரலிஸ் ஜுட்ஸு யூஸ் பண்ணி லாக்கே பண்ணிட்டான். இவன் ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிளாக் அயன் ஃபிஷ் சொல்லிட்டு நம்மளும் பாஞ்சு போய் குத்த போறான். பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். மார்க் பண்ணி ஒரு போட்டு போடுதான். சிங்கியோட டிஃபென்ஸ் உடச்சி துண்டு துண்டு ஆக்கிட்டான். சிங்கியே சாஞ்சிட்டான். டேய் என்கிட்டலாம் வராதீங்கன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்க வர செய்தான். அந்த பப்பட் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. பார்த்தா விக்டர் சொன்னதை யோசிச்சு பார்க்க, டேய் போயிட்டு அந்த பொருளை போய் எடுத்துட்டு வாடா, ஆனா யாருக்கும் பிரச்சனையே கொடுக்காம வான்னு சொல்லிருப்பான் விக்டர். நம்மள யாரும் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிருப்பான். சரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து டீப்பா கிளம்பி போய்கிட்டே இருக்கான். சண்டை போடாம போறான். ஆனா அவன் கையில இருந்து புகையா பறக்கு. சிங்கி என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேங்கான். அப்படி எந்திக்காம உன்னை போக விட மாட்டேன்னு சொல்றான். திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு ஆற மாதிரி வச்சுட்டு ஒரு ஓடு போடுதான். பப்பட்டு துண்டு துண்டா போயிருச்சு. அவன் முதுகுல குத்துது. பார்த்தா டீப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கான், அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். வந்த மிஷன் அவனுக்கு தோத்து போயிருச்சு. அந்த பப்பட்டு துண்டு துண்டா போயிருச்சு. டீப்பா அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். இவங்களை கொல்லவே மாட்டேங்கான். நம்மள கொல்லாம போறான்னு சொல்லி சிக்கடை ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான்.
பர்ட்டோ மத்தவங்களும் இவனை தான் ஹேண்டில் பண்ண முடியாம இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு சிக்கடாய் பார்த்தா டீப் அப்படி நடந்து போறான். காத்தா கரைதான். இதுக்கப்புறமா தான் நடந்த மிஷன் அப்படியே வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பனா பர்ட்டோ கூட சரடா கூட சண்டை போட்டோம், நேத்துக்கு உங்க கூட சண்டை போட்டோம்னு சொல்லி சிக்கமா இருக்கான். அவனும் ஆமான்னு சொல்றான். வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியாது, பாடி ஃபுல்லா டைமண்ட் மாதிரி வச்சிருக்கான், அவ்வளவு ஹார்டா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பப்பட்ட தேடி தான் வந்தானு சொல்லி நட்ட கேட்கான். ஆமான்னு சொல்றான் சிக்கடாய். ஹார்டா இவனு சொல்லி முழிச்சிட்டு இருக்கான் சிக்கமரு. நருட்டோ முழிக்கான், இவனு எங்க இருந்துடா வந்தாங்கன்னு சொல்லிட்டு. பர்ட்டோ வின்ஷியல் ராசங்கன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். ஆனா இன்னும் பவர்ஃபுல்லாவே வர மாட்டேங்குது. இதோட எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்து. See you, bye.